ஹலோ, அனைவருக்கும் மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. நன்றி. இப்போ இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறது வந்து கரணநாதன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா 4 நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் அப்படின்னு இருக்கும். ஒருத்தருக்கும் ஒரு கரணநாதன் மிருகம், விலங்குகள் இருக்கும். அந்த விலங்கை நம்ம கும்பிடும்போது நமக்கு எல்லா விதமான நன்மைகள் நடக்கும். அதாவது அந்த கரணநாதன் வழிபாடு பண்ணும்போது நமக்கு எல்லா ஹேர்டில்ஸ் எது தடை இருந்தாலும் அது விலகும். ஏன்னா இது 5வது வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கரணநாதனை பிடிச்சின்னா உங்கள் லக்கணத்தை கூட ஆக்டிவேட் பண்ணலாம். எந்த வித விஷயமானா பண்ணிக்கலாம். இதில் கரணநாதனை வந்து இப்படி ஆக்டிவேட் பண்ணால் உங்களுடைய பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த கரணநாதனோட இது லிஸ்ட்டு உங்களுக்கு கரணநாதன் சப்போஸ் வணிசை கரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து காலமாடு. அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் காலமாட்டுக்கு வந்து வாழைப்பழமோ இல்லை ஒரு பொட்டு வச்சு கும்பிட்றதோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் 10 நாள் 20 நாளில் மாற்றங்கள் தெரியும். ஏன்னா எனக்கு வணிசீகரனால நான் வந்து கரணநாதனை தினமும் பார்த்துட்ருக்கேன். அந்த வைப்ரேஷன் வேறு லெவலில் இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு லைஃப்பில் அடுத்தடுத்து வந்து நன்மை நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லோரும் கரணநாதனை பின்பற்றுங்க. கரணநாதன் தான் முக்கியம். அதை வந்து கரணம் தப்புனா மரணன்றது காரணம் அதுதான். கரணம் தப்பினால் மரணம். சரிங்களா? அதனால் கரணநாதனை பிடிங்க. உங்களுக்கு தெரில அப்படின்னா பஞ்சாங்கத்தில் எடுத்து பாருங்கள். உங்களுடைய நட்சத்திரத்தை இதுவில் போட்டு பாருங்கள், வெப்சைட்டில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கரணநாதன் தெரியும். அந்த கரணநாதனை ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு உயர முடியும். நிச்சயமாக சொல்கிறேன். இதில் மாற்றம் வரல அப்படின்னா நீங்கள் என்கிட்ட மெசேஜில் கூட கேட்கலாம். நீங்கள் சொன்னீங்க ஆனால் மாற்றம் வரல அப்படின்னு. இது கண்டிப்பாக மாற்றம் வந்தே ஆகும். ஏன்னா கரணநாதன் வந்து முக்கியமானவர். அதனால தான் நான் வந்து நாள் சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை, திதி யோகம் எதுவுமே 4மே சரியில்லைன்னு கரணநாதனை பிடிச்சிங்கன்னா போதும். நீங்கள் டிவியில் வைங்க, டெய்லியும் எழுந்து பாருங்கள், அதை கும்பிடுங்க. கரணநாதா உன்னை வந்து நான் பார்க்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுன்னு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 10 நாள் 20 நாளில் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் குலதெய்வம். இது நிச்சயமான உண்மை. கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து உங்களுடைய கரணநாத வழிபாட்டை பண்ணுங்கள். ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களும் நிறைய வரும் இதில். சரிங்களா? நிச்சயமாக இந்த சேனல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுன்றதை தயவுசெய்து எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் வந்து அந்த வீடியோவை மேக் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். ஆனால் நான் போடுறது எல்லாமே வந்து இயற்கையாக தான் இருக்கும். அதாவது கேமரா செட் பண்ணி எல்லாம் பண்ண மாட்டேன். இயற்கை சூழலை வந்து போட போகிறேன். அடுத்த வீடியோ என்ன வீடியோவாக இருக்குன்னா உங்களுக்கு ஆசையை வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறது அப்படின்றதும் வரும். நன்றி உணர்தலுக்கான பிரார்த்தனை எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.